Hi friends, இது எங்களோட புதிய சேனல் suncity cooking learning suncityயோட இன்னொரு one of the part இந்த suncity cooking எங்களோட புதிய முயற்சி சமையல் சேனல் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ லேர்னிங் சன்சிட்டியில் நம்ம எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். எஜுகேஷனை தாண்டி நம்ம என்டர்டைன்மெண்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த புதிய சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் suncity cooking. இதில் வந்து சமையல் சம்மந்தப்பட்ட அனைத்தும் நாங்கள் வந்து சமைச்சு காட்டி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுடைய லேர்னிங் சென்சிட்டி என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதுவும் ஆதரவாக அதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்குற வேலைவாய்ப்பு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆவி நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆவி நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் ஆவி நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க இதை பற்றி நம்ம மேலும் விவரங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி தகுதியும் மற்றும் சம்பளமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜர், அக்கௌண்டன்ஸில் மேனேஜர். ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாஸ்டு இன் எனி டிகிரி வித் சிஏ இன்டர் அண்டு ஐசிடபிள்யூஏ இன்டரில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான காலி பணியிடம் 1. சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 37,700லேருந்து 1,19,500 பேர் மந்த் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டவுன் ப்ரையாரிட்டி உள்ளவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அவர்களாம். ஸோ அடுத்து 2வது போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா மேனேஜர், அதாவது வெட்டினரி சயின்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பார்த்தோன்னா நீ வந்து வெட்டினரி சயின்ஸில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து காலி பணியிடம் 1. சம்பளம் எவ்வளோன்னா 55,500லேருந்து 1,75,700 பேர் மந்த் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விண்டோ, ஸோ ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி மற்றும் டிஎன்சியில். அடுத்து 3வது இருக்கிற போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இந்த வேலைக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஓகேங்களா முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான காலி பணியிடம் 4. சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 20,600லேருந்து 65,500 பேர் மந்த் வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது இருக்கிற போஸ்ட் நேம் டெக்னீஷியன். டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன். இந்த போஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 10th முடிச்சிருந்தால் போதும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் வந்து ட்ரேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து சி லைசன்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காலி பணின்னு பார்த்தீங்கன்னா 6 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி 19,500லேருந்து 62,000 பேர் மந்த்து சேலரி கொடுக்குறாங்க. அடுத்தது 5வது பார்க்குற போஸ்ட் நேம் டெக்னீஷியன் ஆப்ரேஷன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th வந்து முடிச்சிருக்கணும் வித் ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் இன் ட்ரேட். பார்த்தீங்கன்னா ஏர் கண்டினேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், டைரி மெக்கானிக், அப்புறம் எலக்ட்ரிஷியன், வயர்மேன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அதில் முடித்து சர்டிஃபிகேட் இருந்தால் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து சேலரி வந்து 19,500லேருந்து 62,000 பேர் மந்த்து. இதுக்கான காலி பணியிடம் 2 கொடுத்துருக்காங்க. 6வது பார்க்குற போஸ்ட் நேம் டெக்னீஷியன், வெல்டரில் வந்து டெக்னீஷியன். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 10th முடிச்சினாலே போதும், ஆர் அதுக்கு ஈக்குவலண்டான ஐடிஐ முடிச்சிருந்தாலும் இல்லை டிப்ளமா முடித்தாலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 பேர் மந்த். இதுக்கான காலி பணியிடம் 1. ஜிடி, அதாவது ஜென்ரல் டவுனுக்கு வந்து ப்ரையாரிட்டி உள்ளவங்க இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து வயது வரம்பு பற்றி பார்க்கலாம். வயது வந்து மினிமம் வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு இருந்து விண்ணப்பிக்கலாம். 18 வயசு ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மேனேஜர் அக்கௌண்டன்ஸ், மேனேஜர் வெட்டினரி, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த 3 போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பே கிடையாது. ஓசியை தவிர மற்ற அனைத்து கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. நோ ஏஜ் லிமிட்ஸ் ஓகேங்களா. 18லேருந்து எவ்வளோ வயசு உள்ளவனாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓசியை தவிர ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் ஆப்ரேஷன், அடுத்து வந்து டெக்னீஷியன் வெல்டர். இந்த 3 போஸ்ட்டுக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களாம் பொறுத்த வரைக்கும் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களாம் பொறுத்த வரைக்கும் 32 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது வரும் 30 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் வந்து முக்கியமாக வந்து ஃபீஸ் வந்து பார்த்தாலும் அதில் ஒன்லி போஸ்ட் ஃபார் த டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் ஆப்ரேஷன் அண்ட் டெக்னீஷியன் வெல்டருக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது ஓகேங்களா. ஸோ மற்ற 3 போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து டிடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இருக்க அட்ரஸுக்கு
1 டிடி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய வந்து அதாவது வந்து மேனேஜரில் வந்து அக்கௌண்டன்ஸ், அடுத்து வந்து வெட்டினரி சயின்ஸ், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா? 85 மார்க்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஓரல் டெஸ்ட் வந்து 15 மார்க் வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து 100 மார்க். ஓகேங்களா? இதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். இது வந்து 3 போஸ்ட்டுக்கு மட்டும், இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 3 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கப்படும். ஸோ மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் தான். ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. லாங்குவேஜ்லாம் தமிழ் தான். ஃபீஸு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபார் ஓசி, பிசி, எம்பிசிக்கு. அடுத்து வந்து 100 ரூபா பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க, மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் அதாவது வந்து பணம் கட்டணும். அது வந்து மீதி இருக்கிற இதர போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. முதல்ல இருக்க 3 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிட வேண்டியதான். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து அவங்களோட செல்ஃப் அட்ரஸ் போட்டுங்க. கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ வித் நேம் சைன்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி இதில் கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக நீங்கள் போஸ்ட் மூலியம் விண்ணப்பிச்சிட வேண்டியதான். ஓகேங்களா? அடுத்து இந்த வேலைவாய்ப்புகள் லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 20 தான் லாஸ்ட் டேட்டு. ரொம்பவே குறைவான நாட்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு அப்ளை பண்ண முடியுமோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்துங்க. அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டு நான் சொன்னது போல் வந்து ஃபோட்டோ வித் நேம்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ இதுக்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புதிய சேனலுக்கான லிங்க் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் ஒன் டைம் கிளிக் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வேறு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அதெல்லாம் எனக்கு கொடுங்க. அந்த சேனலுக்கான மொத்த கண்ட்ரோலர் நான் தான். வீடியோ எடிட்டராக இருக்கட்டும், ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முழுக்க நம்மளுடைய சேனல் தான். அதனால தொடர்ந்து அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.